என்னதான் பறக்கிற சக்தி இருந்தாலும் அவங்களால நம்ம வழியில குறுக்க வர முடியாது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா நான் எல்லா பொருளையும் 2 மடங்கு போட்டு என் சக்திய நான் 2 மடங்கு ஆக்க போறேன். இந்த ராஜ்யத்துக்கு நான் அரசன் ஆன உடனே அந்த பறக்கிற பொண்ணுங்களுக்கு நான் முடிவு கட்டிருவேன். இத வேற எங்கேயோ பார்த்தானே. என்னால நம்ப முடியல. இவ்வளவு நாளா எங்களுக்கு தெரியாம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. வேணுமனே ஒவ்வொரு நாளும் நீயே ஆபத்துல சிக்கிக்க பாத்திருக்க. உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. இதெல்லாம் உண்மையா? நீதான் சூப்பர் ஸ்பார்க்கிளா? ஜோயி, கேபி, இந்த இடத்தை விட்டு போங்க. Lone Ranger at tamilrockers.net. உன்னோட சேட்டை எல்லாத்தையும் இந்த நிமிஷமே நீ நிறுத்துற, புரிஞ்சுதா? ஆனா அன்னைக்கு சூப்பர் ஸ்பார்க்கிளோட துணிச்சல பாராட்டுறேன்னு சொன்னீங்களே, அப்படி ஒரு பொண்ணு நம்ம விண்டமீருக்கு கிடைக்கிறது அதிர்ஷ்டம் சொன்னீங்க. அப்போ அது எங்க பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால நீ சொன்னோம். எப்படி பொய் சொல்லலாம்? நான் உங்ககிட்ட போய் சொல்லல. தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான் உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அதான் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல. வாழ்க்கை பூரா என்ன இதுல அடைச்சு வைக்க போறீங்க, அப்படித்தானே? இப்படி அடைச்சு வைக்கிறதால நான் பாதுகாப்பா இருப்பேன்னு என்ன நிச்சயம்? இந்த உலகம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றீங்க. உண்மை என்னடா அவ்வளவு ஆபத்து இல்ல. இருந்தாலும் என்கிட்ட அவ்வளவு சக்திகள் இருக்கே, புரிஞ்சுக்கோ. மேல பறந்து போனது போதும், உடனே கீழே இறங்கு. காரா, உனக்கு இந்த வயசுல நாங்க எவ்வளவு சொன்னாலும் புரிய போறதில்ல. ஆனா பெத்தவங்களா உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க தான் பாத்துக்கணும். கூடிய சீக்கிரம் நீயும் பெரிய பொண்ணாயிடுவ. அப்படி ஒரு நேரம் வரும்போது உன் விருப்பப்படியே நீ செய்யலாம். ஆனா எங்க பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் நீ எங்க சட்டப்படிதான் இருக்கணும். இனிமே சூப்பர் ஸ்பார்க்லா நீ நடந்துக்கவே கூடாது, புரியுதா? அம்மா, அப்பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இதுதான் எங்க இறுதி முடிவு. போன தடவை சொதப்பின மாதிரி இந்த முறையை நீ சொதப்பிடாத என்ன? இப்படி கடை நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. இதுல பழ வாசனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தலையெழுத்தே மாறப்போகுது. அதுவும் இந்த முறை எனக்கு